அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் உங்களது ஓமுருகா ஜோதிடரின் பணிவான வணக்கத்துடன் எதிரிகளை வெல்வது வணக்கத்துடன் என்னுடைய உரையை ஜோதிட கருத்தியல் உரையை தொடங்குகின்றேன். எதிரிகளை வெல்வது எப்படி? ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம், இதிகாசம், புராணங்கள் என்றைக்கும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. எக்வேதம், யஜுர்வேதம், சாமம், அதர்வணம் என்று 4 மறை வேதங்கள் உண்டு. இந்த 4 மறை வேதங்களை யாரும் புரிதல் இல்லாமல் 4 மறை வேதத்தை யாரும் முழுமையாக கற்றவரும் இல்லை. இந்த எதிரிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எதிரிகள் உண்டாகும் என்பது படைப்பின் சாஸ்வாச நியதியாகும். ராமாயணத்தில் ராமனுக்கு எதிரி ராவணன், வாலி உண்டு, நாம் அறிந்த விஷயம். மகாபாரதத்திலே தர்மனுக்கு எதிரி துரியோதனன், துச்சாதனன். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் எம்ஜிஆர் கூட எதிரி யார் என்று உங்களுக்கு தெரியும். பாரத ரத்னா மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட எவர் ஒருத்தரை கொல்ல துடிக்கிறாரோ அவனே எதிரி ஆவான் என்பது ஒரு நியதி. அப்போ நமக்கு எதிரி இருக்காங்க, ஜாதகம் இல்லை, நமக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு சில பேருக்கு முதல்ல ஐயப்பாடு இருக்கும். எங்கள் அப்பா அந்த காலத்தில் ஜாதகம் எழுதலை, சாமி ஆண் பெண் இருபாளர்னு சொல்லணும். அந்த காலத்து எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. எங்கள் வீட்டில் யாராவது ஏதோ பண்ணியிருப்பாங்களோ என்று ஒரு கேள்வி வரும். இது நீண்ட நேர உரை, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏதோ ஒரு பண்ணியிருப்பாங்களோ என்று சில பேருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு அச்சங்கள் ஏற்படும். அந்த அச்சத்தை போக்க வேண்டியது ஜோதிடருடைய கடமையாகும். எதிரிகள் இல்லை என்று சொன்னால் மனித வாழ்க்கையை ருசிக்காது. துடுப்பில்லாத படகு போல. சரி, எதிரிகளை வெல்வது எப்படி? சில பேருக்கு அச்சங்கள் இருக்கும். ஏதோ பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, அதனா சொல்லுவாங்க, ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு, இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, எதோ எனக்கு எதிராக பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம். நிச்சயமாக அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சின்ன சின்ன ஐயப்பாடு இருக்கும். நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு ஏழாமை இருக்கும், போக முடியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொன்னால் முருகர்மா நிற்கின்றார். திருச்செந்தூரில் மேலோடு நிற்கிறார். அதான் நின்றுக்கிட்டே இருக்கார். திருப்பதி ஏழுமலையாக நின்றுக்கிட்டே இருக்கார். இப்படி நின்ற தெய்வங்கள், பூரி ஜெகநாத், இப்படி எந்த ஆலயங்கள்லையும் அவரவருக்கு இஷ்டமான கருப்பசாமி, ஐயனார், சாஸ்தா, முனீஸ்வரன், இப்படி நின்ற தெய்வத்திட்ட போய் உங்களுடைய மனக்குறைகள், எனக்கு இந்த இவங்களில் ஐயப்பாடு இருக்குது, இவங்களால தொல்லைகள் இருக்குன்னு நம்புகிற சாமி, இதெல்லாம் தீர்த்து கொடுன்னு சொல்லி நீங்கள் போய் வேண்டணும். அது வேண்டக்கூடிய நாள் என்னென்னா ஆதித்ய நாள். ஆதித்ய நாள் என்று சொன்னால் சூரியனுக்குரிய நாள். ஞாயிற்றுக்கிழமை வேண்ட வேண்டும். இன்னும் சில பேருக்கு ஐயங்கள் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் எத்தனை மணி? முடிந்தால் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்கெலாம் அந்த சூரிய ஓரையில் வேண்டுங்க. எல்லாம் சுட்டரிச்சிடும். அந்த சத்துருக்களுடைய தொல்லைகள் நீங்களும். ஒன்று, முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு அருகாமையில் அவர் இஷ்டமான தெய்வங்களில் போய் நீங்கள் வழிபட்டாலே உங்கள் பிராணக்காற்று வேண்டுதல், பிரார்த்தனைக்கு சக்திகள் வலிமை அதிகம். எந்த ஒரு தனி மனிதராக இருந்தாலும் பிரார்த்தனை சக்திகளுக்கு வலிமை அதிகம். இந்த பிராணக்காற்றை நீங்கள் சுவாசி அங்கே உங்களுடைய குறைகளை இறைவனத்தை சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த காற்று அந்த சிலையிலே முட்டி அந்த கலசத்தினுடைய வழியாக அந்த கோயிலில் சென்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலவிருச்சக்கூடிய அந்த பிராணக்காற்று போய் அங்கே நின்று அந்த காற்றோடு காற்றாய் கலந்து நம்முடைய எதிரிகளை வீழ்த்தும் என்பது உண்மை. அணுவ ரீதியாக வாழ்வியல் கண்ட முறை. நான் இந்த வீடியோ அதிகபட்சமான நேரங்கள் ஆகும். பொறுமையுடன் நிதானத்துடன் கேளுங்கள். வாழ்வியலுடைய முறைகளில் எதிரி இல்லாத மனிதன் இல்லை. அது முறையிட்டால் ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக காலை 6 to 7 அந்த நேரங்களில் நீங்கள் அக்னி வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம். அக்னி என்று வழிபாடு என்றால் கற்பூரம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், 5 வகை எண்ணெய் ஏற்று தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலோங்கியவர்கள் எங்கேயா போய் எதையா பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். எது இல்லாத ஆள் இல்லை. நேராக நீங்கள் போக வேண்டிய இடம் எர்ணாகுளம், கேரளா.
எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து இறங்கி அங்கிருந்து 22 கிலோமீட்டர் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய கோயில். இந்த சோட்டானிக்கரை அம்மனுடைய கோயிலில் பாரம்பரிய உடையில் உடுத்தி கொண்டு உள்ளே போகிறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்கள் ராசியை சொல்லி, உங்கள் பேர், உங்கள் நட்சத்திரம் சொல்லி, அதுக்கு ஏதாவது பிரத்யோச்சிட்டு கிழமை இருக்கனா அங்கே கிழமையே கிடையாது. உங்களுக்கு எந்த கிழமைனாலும் நீங்கள் போகலாம். ஏன்னா உங்களுடைய தாயை பார்க்குறீங்க, பகவதி அம்மன். சிவனுடைய மனைவியை பார்க்க போகிறீங்க, அது உங்களுடைய தாயார். மகாவிஷ்ணுடைய தங்கச்சியை பார்க்க போகிறீங்க, அதனால் அங்கே போய் சத்துரு சம்கார டோக்கன் சொல்லி ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் வாங்கிக்கோங்க. சங்காபிஷேக டோக்கன் ஒரு டோக்கன் வாங்கிக்கோங்க. புஷ்பாஞ்சலி டோக்கன் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த 3 டோக்கனுமே 60 ரூபா 60 ரூபா 60 ரூபா. சங்காபிஷேக கொண்டு சிவன் கோயிலில் கொடுத்து வழிபட்டுக்கோங்க. புஷ்பாஞ்சலி டோக்கனை கொண்டு கொடுத்து ஸ்ரீமன் நாராயணன் கோயிலில் கொடுத்து வேண்டிக்கோங்க. அதுக்கு அடுத்து தொடர்ந்து கீழ்காவு அம்மன் பகவதி தேவி, அந்த கீழ்காவு அம்மனுடைய கோயிலில் போய் சத்துரு சம்காரம் கொடுத்து அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்தே நாராயணா, சத்துரு சம்காரமே, சத்துரு துவாம்சம், சத்துரு சம்காரம், சத்துரு துவாம்சம் சொல்லி வேண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த அம்பாளுடைய சிலையை பாருங்கள். சிலையை பார்க்க இயல முடியலை, அப்படியே உட்காந்து அந்த தீபத்தை, உள்ள இருக்கக்கூடிய தீபத்தை பார்த்து அக்னி தேவனை பார்த்து முறையிடுங்க, அக்னி தேவியை பார்த்து முறையிடுங்க. சத்துரு தொல்லைகள் நீங்கிடும். வருகின்ற பொழுது சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய படம் ஒன்று வாங்கிக்கோங்க வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு. இதுதான் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். இது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு. ஜாதகம் உள்ளவர்களுக்கும் இதே தான். அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும், லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு மனிதனுக்கு, இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் என்று சொன்னால் சிம்மத்திலே சனி அங்கே பகை வீடு ஆகிறது. பெல்லி சூனின் ஏவலால் சூழப்படக்கூடிய பூமி, அந்த பூமியுடைய தன்மைகள் சரி இருக்காது. 5லே ராகு இருந்தால் விஷ ஜந்துக்கள் அந்த வீட்டில், லக்னத்துக்கு மேச லக்னத்துக்கு 5லே ராகு இருந்தால், எந்த லக்னம் வந்தது, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி எந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு சனி இருப்பது நல்லதல்ல. அப்போ ராகு இருந்தால் என்ன செய்யும் என்று சொன்னால் விஷ ஜந்துக்கள், பாம்பு, பள்ளி, பூரான், தேல், இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் வரும். அதனால் என்னென்னா அதெல்லாம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த 5ஆம் இடத்துல சனி ராகு இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் சேஷ்டங்கள்லாம் மன கஷ்டங்கள் ஏற்படும். இதெல்லாம் இறைவன்கிட்ட மட்டும் வழிபட்டு மட்டுமே தீர்த்து வந்தால் போதும். உங்களுடைய எதிரிகள் அந்த 3 மாதத்துக்குள்ளே சரியாயிடும். உங்களுக்கு எந்த தொல்லைகள் இல்லை, எதிர்கால வளமாகவும் நலமாகவும் அமையும் என்பது யாதொரு ஐயப்பாடும் தேவையில்லை. பணிவோடு செல்லுங்கள், துணிவோடு வாழ்க்கை நன்றாக இருக்கும். வாழ்க வளமுடன், நலமுடன்.